ஐயோ மாம்ஸ், என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் பாட்டுக்கு கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்கேன், ஒரு சாரி கட்டல, மேக்கப் பண்ணல. பரவாயில்லையே, நீ யதார்த்தமா இருக்கிற. வரப்போற மாப்பிள்ளை ஏற்கனவே உன்னை பார்த்துட்டாரு. அவருக்கு நீ ஓகே. இதே போ. ஆமா, ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்ல, அது உனக்கு ட்ரீட் கொடுக்க மட்டும் இல்ல, அங்க உழுந்து உழுந்து கவனிச்சார ஒருத்தர், அந்த ஹோட்டல் மேனேஜர். ஆமா, உங்க ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சேன். அவர்தான் மாப்பிள்ளை. கட்டிக்க போற பொண்ணு தானே தான் அப்படி எல்லாம் உபசரிச்சிருக்காரு. அவருக்கு நீ ஓகே. அவர் இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வர போறாரு. வணக்கம். வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருப்பா. அப்புறம் அவங்க தான் எங்க அம்மா. வணக்கம். இவங்க என் சம்சாரம். வணக்கம். இது என் மச்சான். வணக்கம். வணக்கம் தம்பி. அவங்க தான் பொண்ணு. ஹலோ காயத்ரி. ஹாய். சாரி, ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னு சொன்னா இந்த காலத்து பொண்ணுங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதனாலதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம சுபு சாரை ரெக்வெஸ்ட் பண்ணி உங்க ஃபேமிலிய டின்னருக்கு வர வச்சேன். அப்படியே பொண்ணையும் பார்த்துட்டேன். நேத்து டின்னர் செலவெல்லாம் இவர் தான். நான் எவ்வளவோ கம்பல் பண்ணியும் பணத்தை வாங்கவே இல்லை அவரு. சாரி காயத்ரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்ல, உங்க செலவுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நிறைய சாப்பிட்டிருப்பேன். பாவம் மாமான்னு தான் சாப்பிடாம விட்டுட்டேன். அப்படின்னா மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்ச மாதிரி உனக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஏய், பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான் மாமா. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான்மா. இந்த உலகத்திலேயே இவ்வளவு சிம்பிளா பொண்ணு பார்க்குற விஷயம் முடிஞ்சதுன்னா அது நம்ம வீட்லயே தான் இருக்கும். ஆமா, இதை கின்னஸ் கூட அனுப்பலாம்னு நினைக்கிறேன். என்னவாமா? பொண்ணோட அம்மா என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஏங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லியோ? இல்ல சார், நீங்க எப்படி உங்க ஃபேமிலிக்கு ஷாக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நானும் எங்க அப்பா அம்மாவையும் எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். பொண்ணை பார்க்க போறோன்னு தான் அவங்களுக்கு தெரியும். இனிமே தான் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பேசிக்கணும். அது உங்களோட பொறுப்பு. எனக்கு காயத்ரியை பிடிச்சிருக்கு, காயத்ரிக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எங்க வேலை முடிஞ்சிச்சு. நீங்களே பேசிக்கோங்க எதுவா இருந்தாலும். இவன் எங்களுக்கு ஒரே பிள்ளை. காயத்ரிக்கு அப்பா அம்மா இல்லை. நானும் என் ஒய்ஃப் சரஸ்வம் தான் அவளை எங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது பிரச்சனையா?
எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. இல்லைங்க, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலைங்க. ஏங்க? இல்ல, பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாம எப்படிங்க? ஆமாம் மேடம், இறந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். இல்லை தம்பி, அப்பா அம்மா இல்லைன்னா எப்படிப்பா? ஏங்க, எதையோ மனசில் வச்சுட்டு பேசுறீங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சார், நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்கிறீங்களே சார். நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் எந்த சொந்தக்காரங்களும் எங்கள் கிட்டக்க வரல. தூரத்து சொந்தம்லாம் தூரமாகவே இருந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே இருங்கன்னு விட்டுட்டோம். நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் சார் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி வந்தோம். எங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டது வளர்த்தது எல்லாமே எங்கள் சரசக்கா தான். மாமா எங்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பார். இவ்வளோதான் சார் எங்கள் குடும்பம். உறவுன்னு எங்களுக்கு வேற யாரும் கிடையாது சார். பாத்தீங்களா தம்பி, இப்படி ஒரு வார்த்தை வந்துடுச்சு. எங்களுக்கு ஊர் முழுக்க சொந்தங்க. ஒரு பத்திரிகை கொடுத்தா மதுரையில இருந்து லாரி முழுக்க கல்யாணம் அன்னைக்கு 10,000 பேர் சபையில வந்து நிப்பாங்க. நீங்க ஒரு 10 பேரோட வந்தீங்கன்னா அது எங்களுக்கு மரியாதை குறைச்சல் இல்லைங்களா? இப்படி ஒரு பிரச்சனைய இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. எங்களுக்கும் சொந்தக்காரங்க ஊர் முழுக்க இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு மோசம் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துல பொண்ணுக்கு அப்பா அம்மா இருந்தாலே சீர்சனத்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாம தீபாவளி, பொங்கல், பண்டிகை அது இதுன்னு வரும். இதுல எங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி சீர்சனத்தி செய்ய வேணாமா? அப்புறம் சொல்லுவீங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுகிட்ட இதை கேட்டாங்க அதை கேட்டாங்கன்னு, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் பண்றோம். பாருங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மா இருந்து என்ன செய்வாங்களோ அதை நான் குறை இல்லாமல் செஞ்சிருவோம். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவர் குடும்பத்தை பார்க்க கிளம்பிடுவார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா உங்க கவனம்லாம் அங்கேயே போயிடும். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அப்பா அம்மானா பொண்ணை பத்தி அக்கறையா இருப்பாங்க. நாங்க கேட்காமலே எல்லாம் செய்வாங்க. உங்ககிட்ட கேட்டு கேட்டு வாங்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லுங்க? எங்க அதான் நாங்க இருக்கோம், எல்லாம் சேரோம்னு சொல்றோம். என்ன இருந்தாலும் அக்கா மாமா எப்படி ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா ஆக முடியும்? பொண்ணுக்கு மறு வீடு, வளகாப்பு, பிரசவம், தொட்டில் போடுறது எவ்வளவுக்கு தான் நீங்க செலவு பண்ணுவீங்க? ஓ, இப்போ உங்க பிரச்சனை இதானா? அது மட்டும் இல்லைங்க, பொண்ணு சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துருச்சுன்னு சொன்னீங்க. இதுல இருந்து அவ ராசி என்னன்னு தெரியலீங்களா? என்ன, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, அது மட்டும் இல்லங்க, அது மட்டும் இல்லங்கன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, என் ராசிக்கு என்னங்க குறைச்சல்? நான் தான் எங்க அம்மா அப்பாவை முழுங்கினேன்னு சொல்றீங்க. எனக்கும் அப்புறம் ஒரு தங்கச்சி ஒரு தம்பி பிறந்திருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பொண்ணு நல்லாவே வாய் நிறைய பேசுவா போல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒண்ணுன்னா கோர்ட்டு கேஸ்னு உங்க எல்லாரையும் இழுப்பேன். போதுமா? காயத்ரி, என்னம்மா பேசுற நீ? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க?
நம்ம ஓப்பனை பேச சொன்னதுனால தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லா சொந்தமும் உடனே ஒட்டிக்குமா? ஒரு கல்யாணம்னா 1000 விஷயம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். நம்ம பேச சொன்னோம், அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு தலை வலிக்குது, நான் உள்ள போறேன். காயத்ரி, நீங்க பேசாதீங்க சார். உங்க அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஷாக் கொடுக்குறீங்களா நீங்க? ஏன் சார் நேத்து நீங்க பாட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் விருப்பத்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணல? ஒரு குடும்பத்தோட குடும்பம் சேர்ந்து சந்திச்சு பேசியிருந்தாங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அசிங்கம் இருந்திருக்காது, எங்க குடும்பத்துக்கும் அசிங்கம் ஆயிருக்காதுல்ல. ஆமா, பெரியவங்க ஏன் தரகர்னு ஒருத்தர் வச்சு பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க? என்ன சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பொய்ன்னு அர்த்தமா? பெரியவங்கள முட்டாளா சார்? எல்லாம் நாம பேச முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கணும். ஃபேமிலினா என்ன, ஹோட்டலுக்கு சாப்பிட போறத நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவசர அவசரமா சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பர்ல கைய போட்டு தொடச்சிட்டு போறது இல்ல. காயத்ரி ப்ளீஸ். மாமா, உங்க மேலே தப்பு இருக்கு மாமா. பொண்ணு பாக்குற விஷயத்துல என்ன மாமா சஸ்பென்ஸ் பொடலங்க அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் காயத்ரி வாய மூடு. சாரி, எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல. வந்திருக்கிறவங்களுக்கு பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் கொடுத்து அனுப்பி விடு. ஐயோ காயத்ரி, ஏய் நில்லு. காயத்ரி, அம்மா காயத்ரி. சார் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. மாமா கொஞ்சம் பேசுங்க மாமா. திவ்யா வா உட்காரு. இல்ல பரவாயில்ல, கிளையண்ட்டுக்கு செக் அனுப்பணும், சைன் பண்ணுங்க. இதுக்கே திவ்யா நீ இவ்வளவு தூரம் வர? உன் இன்டர்காம்ல இருந்து கூப்பிட்டுனா நானே உன் டேபிளுக்கு வந்திருக்க போறேன். நான் எப்படி சார் இன்டர்காம்ல இருந்து கூப்பிட முடியும்? இந்த கம்பெனிக்கு நான் எம்டியா நீங்க எம்டியா? இதுல என்ன டவுட்? நீ தான் எம்டி, நான் வெறும் எம்டி. சில சமயம் ஜோக் அடிக்கிறீங்கன்ற பேர்ல ரொம்ப போர் அடிக்கிறீங்க. கையெழுத்து போடுறீங்களா? எங்க கையெழுத்து போடணும்? செக்ல எங்க சார் கையெழுத்து போடுவாங்க? என்ன இது ஆர்ஆர் கம்பெனிக்கு 35,000 இல்ல இருக்கு. எனக்கு ஒன்றும் இந்த கணக்கு புரியலையே. டீடைல்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணிருப்பேனே. மெயில் பண்ணிருக்கியா? நான் ஒன்றும் பார்க்கலையே. எங்க காட்டுங்க. வாங்க, நீங்க திவ்யாவோட ஹஸ்பண்ட் தானே? உனக்காச்சும் ஞாபகம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அந்த அடிப்பையா எங்க? தடி பையனா? சரி சரி, திவ்யா எங்கன்னு சொல்லு. அந்த அடிப்பை எங்க நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் எம்டி ரூம்ல இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். திவ்யா,
ஏய் நீ என்ன காரணம் பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல நான் திவ்யா ஒன்றும் தொடல, கணக்குல டவுட் அதான் கேட்டுட்டு இருந்தேன். டேய் நான் இத சொல்லல. என் பொண்டாட்டியை உஸ்பேத்தி விட்டுட்டு உன்னை மும்பைக்கு வேலைக்கு அனுப்புறேன், அங்கிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு அனுப்புன்னு சொன்னியாமே, யாரை கேட்ட இந்த காரணம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல நான் செவுல திருப்பி ராஸ்கல் உன்னை முதுகு தொல்லை உரிச்சிருவேன். ராஜா என்னது இது? ஆபீஸ்க்கு வந்து காட்டும் ரெண்டித்தன. ஏய் நீ பேசாத, நான் உன்கிட்ட பேச வரல. கொஞ்சம் வாய் முடிச்சுமா இருக்கியா? நீ வெளியே போ, நான் அவன்கிட்ட பேசணும். திவ்யா திவ்யா இல்ல திவ்யா, என்ன தனியா விட்டு போயிடாத, இவனை அடிச்சே கொண்டு வருவான், வேணாம். டேய் என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, வகுத்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா, அவளை பாத்துக்கிறதுக்கு புருஷன் நான் இருக்கேன், மாமா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, இவளோட அண்ணன் அண்ணி அம்மா எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. இந்த டேய் இவன் என்ன அனாதையா? இந்த மாதிரி நேரத்துல மாசமா இருக்க பொண்ணு இங்க இருந்து மும்பைக்கு அனுப்புறேன், அங்கிருந்து சிங்கப்பூர் அனுப்புறேன்னு யார் பர்மிஷன் கேட்டு அனுப்புறடா நீ? இல்ல அவங்க நேரா சிங்கப்பூர் போகல, இங்க இருந்து போகும்போது மும்பைல போய் குழந்தைய அபாசம் பண்ணிட்டு அங்க இருந்து அப்புறம் தான் சிங்கப்பூர் போறாங்க. இதான் எங்க ரகசிய பிளான். ஐயோ ஆகாஷ், என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப இதெல்லாம் அவர் கேட்டாரா? எதுக்கு தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க? ஆமால, ஐயோ பயத்துல என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது எங்க ரகசிய பிளான், இதை நீ மறந்துரு. ஐயோ உங்ககிட்ட போய் சொன்ன திவ்யா, சாரி திவ்யா, சாரி திவ்யா. ஓஹோ அப்போ இதான் உங்க பிளானா? ஏண்டா அன்னைக்கு ஆஸ்பத்திரி வாசல் வச்சு வாங்கினது பத்தாதா? இன்னைக்கு உனக்கு இருக்குடி. ஏய் வாடா அந்த பக்கம். இல்ல இல்ல நான் வரமாட்டேன். வாடாங்க. ஐயோ கொஞ்சம் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பண்றதுல எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஆபீஸ்க்கு வந்து முரட்டுத்தனமா நடந்துக்கிற? ஏய் திவ்யா, உனக்கு தெரியுமா ஒரு காலத்துல பெரிய முரட்டுத்தனமான ஆள் நானு, தெரியுமா? அப்பெல்லாம் என் வாய் பேசாது, கையும் காலம் தான் அதிகமா பேசும், அதுவும் வேகமா பேசும். உனக்கு பிடிக்காதுன்னு என் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறி அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. இன்னைக்கு என் பொறுமை எல்லாம் மீறி போச்சு. ஏய் டேய் நான் வர மாட்டேன். ராஜா டேய் ஒரு ஆம்பளை இறங்கி வாடா. ஆம்பளை இல்ல, நான் ஆம்பளை இல்ல, நான் ஆம்பளை இல்ல. ஆகாஷ் திவ்யா ஆபத்துக்கு பாவம் இல்ல திவ்யா, ஆம்பளை முக்கியமா உயிர் முக்கியமானா? உயிர் தான் முக்கியம். ஆன்மை போனா காய கல்பம் அது இதுன்னு சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம், ஆனா உயிர் போச்சுன்னா திரும்ப வருமா? டேய் வாடா இங்க. நான் வரல. வாடாங்கறேன். திவ்யா சொல்லு திவ்யா. திவ்யா ராஜா, திவ்யா அவர்தான் பயப்படாருல, இங்க இருந்து முதல்ல வெளியில போ. இத பாரு, இப்படியே நீ வன்முறை பண்ணிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல வெளியில போ இங்க இருந்து. ஆமா வெளிய போ. டேய் உன் முதுகு தொல்லை உரிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில உங்க அம்மா கிட்ட குடிச்ச பால்லாம் கக்க போற பாரு. இல்ல நான் எங்க அம்மா கிட்ட பாலே குடிக்கல, முட்டி பால் தானே குடிச்சேன். என்ன ஆகாஷ் இது, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? நிலைமை புரியாம. இத பாரு ராஜா, நீ முதல்ல வெளியில போ. நீ பண்ற விஷயம் எல்லாமே எங்க ஆபீஸ் முழுக்க கேமரா இருக்கு, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. டேய் நீ இப்ப இந்த பக்கம் வர, நான் உன்னை உதைக்கிறேன். இன்னைக்கு உன்னை சுளுக்கு எடுக்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன்டா. வாடா இங்க பாரு, நீ என்ன அடிச்சேன்னு வச்சுக்க, உன்னை சப்பன் திருப்பி அடிக்க சொல்லி திவ்யா என்கிட்ட சொல்லியிருக்கு. அதையும் உளறிட்டீங்களா? எப்படி அடிப்ப? சப்புன்னு அடிப்பேன். அப்படியா? அட்ரா அட்ரா. ராஜா மரியாதையை இங்கிருந்து போயிடு ப்ளீஸ். இங்கிருந்து மரியாதையா போயிடு. இருடி. என்ன என்ன அடிக்க சொல்லி அவனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? வெரி குட். நீ தாண்டி தர்ம பத்தினி. எவனையோ ஒருத்தனை விட்டு புருஷன் அடிக்க சொல்றியா? இங்க பார், நீ சொன்ன மாதிரி இப்ப அவன் என்ன அடிக்கணும், அதை நான் பார்க்கணும். ராஜா ப்ளீஸ் ராஜா, முதல்ல இங்கிருந்து போயிடு. அதெல்லாம் முடியாது, நீ தானே அவனுக்கு சொல்லி கொடுத்த. இப்ப அவன் உன் கண்ணு முன்னாடி என்ன அறையணும், அதை நீ பார்த்து ரசிக்கணும். திவ்யா தானே சொல்லி கொடுத்தா? அட்ரா. ஆமா ஆமா.
டேய் வாடா வந்து அட்ரா என்ன. டேய் திவ்யா சொன்ன பேச்சை நீ கேட்கணுமா வேணாமா? கேப்பேன். ஆகாஷ் அப்பா அடி